எங்ககிட்ட வந்து ஆறுதல் சொன்னாருங்கண்ணா. அவர் என் வீட்டுக்காரம்மா மாட்டுதுனாலேன்னு சொன்ன உடனே வாய் பேச முடியாதுன்னு சொன்னதுனால இன்னும் எமோஷனல் ஆகிட்டாருங்கண்ணா. ஆனால் விடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு அழுதுட்டாருங்கண்ணா. அழுதுட்டாரு. சரி இருந்தால் அப்புறம் வீட்டுக்காரமாக அழுக ஆரம்பிச்சிருங்கண்ணா. சரின்ட்டு சரி தம்பி பார்த்துக்கோங்க, உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனா நான் இருக்கிறேன் அப்படின்னாரு. ஒரு 9 மினிட்ஸ் டு 10 மினிட்ஸ் வரைக்கும் பேசினாருங்க. இதுதான் என்ன ஆச்சுப்பா எப்படிப்பா அப்படின்ற மாதிரி விசாரித்து அதுக்கு வந்து ரொம்ப நானும் வருத்தப்படுறேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்புறம் இந்த துக்கத்துலேருந்து மீள முடியாது, கண்டிப்பாக உங்களை ஒரு நாள் மீட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தாரிடம் டிவிகே தலைவர் விஜய் பேசினாரா? எங்ககிட்ட வந்து ஆறுதல் சொன்னாருங்கண்ணா. அவர் என் வீட்டுக்காரம்மா மாட்டுதுனாலேன்னு சொன்ன உடனே வாய் பேச முடியாதுன்னு சொன்னதுனால இன்னும் எமோஷனல் ஆகிட்டாருங்கண்ணா. என்னுடைய மனைவி மாற்றுத்திறனாளின்னு சொன்ன உடனே அவரும் அழுதுட்டாரு அப்படின்னு குழந்தையுடைய தந்தை பேசினது பலரையும் சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு. அழுதுட்டாரு. சரி இருந்தால் அப்புறம் வீட்டுக்காரமாக அழுக ஆரம்பிச்சிருங்கண்ணா. சரின்ட்டு சரி தம்பி பார்த்துக்கோங்க, உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனா நான் இருக்கிறேன் அப்படின்னாரு. கடந்த மாதம் டிவிகே சார்பா கரூர்ல பிரச்சாரம் நடந்திருக்கு. அந்த பிரச்சாரத்துல பல பேர் உயிரிழந்திருக்காங்க, பல பேர் காயம் அடைஞ்சிருக்காங்க. அதை தொடர்ந்து உயிரிழந்தவங்களுடைய குடும்பத்தாரை சந்தித்து பல அரசியல் தலைவர்கள் ஆறுதல் கூறியிருக்காங்க. இந்த நிலையில தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரான விஜய் அவர்கள் அந்த குடும்பத்தாரோட பேசினதா சம்பந்தப்பட்ட உறவினர்கள் செய்தியாளர்கள் கிட்ட தெரிவிச்சிருக்காங்க. இதுல துருவ் அப்படின்ற 1.5 வயது குழந்தை உயிரிழந்த நிலையில அவங்களுடைய தாய் தந்தையர் கிட்ட விஜய் பேசினதாகவும், அப்போ அவங்களுடைய அம்மா மாற்றுத்திறனாளின்னு சொன்ன உடனே அவரும் அழுதுட்டதாகவும் துருவுடைய தந்தை தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி அந்த கூட்டத்துக்கு போய் அருக்காணி அப்படின்ற பெண்மணியும் இறந்திருக்காங்க. அவங்களுடைய உறவினருமே விஜய் பேசினாரு, ஆறுதல் சொன்னாரு அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ இப்போ சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோஸ்க்கு பிஹைண்ட் இட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. செய்திகளை வழங்குவோர் கிராண்ட் ராயல் டூர்ஸ், மஞ்சு குரூப்ஸ், சிம்ஸ் ஹலோ டாக்டர்.